3 நாள்ல மேட்ச் முடிஞ்சிருக்கு. இன்னிங் டிஃபீட் ஆகியிருக்கிறாங்க. 131க்கு இந்தியா ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. ஒரு பக்கம் 405 ரன் கிட்டத்தட்ட சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சிருக்கிறாங்க. தோல்வி, பெருந்தோல்வி, பெருந்துயரம். 3 நாள்ல மேட்ச் முடிஞ்சிருக்குதான். ஆனா 3 நாள் முழுசா நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மேட்ச் ஆல்மோஸ்ட் எனக்கு 2.25 நாள் தான் நடந்துச்சு. ஏன்னா முதல் நாள் 59 ஓவர் தான் போடப்பட்டது. 2வது நாள் 66 ஓவர் தான் போடப்பட்டிருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் தேர்ட் செஷன்ல முடிஞ்சிருக்கு. ஸோ மேட்ச் 3 நாள்லாம் இல்லைங்க, 2.5 நாள் கூட வச்சுக்கலாம். இல்லை 2.25 நாள்ல அந்த மேட்ச் முடிஞ்சிருக்கு. இந்தியாவோட ஸ்டாண்டர்டுக்கு பேட்டிங் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா கிடையாது. எங்க தோத்தாங்க, எதிர தோத்தாங்க, தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு டைட்டில் நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், என்ன பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல பேச போறோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேப்டன்சி மாத்தணுமா, இல்ல பவுலர்ஸ்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, பேட்டிங்ல என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது மாத்தணுமா, யாராவது உள்ள கொண்டு வரணுமா, ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லாம் வந்து அனுப்பிட்டு உள்ள கொண்டு வரணுமா, எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் பேசுவோம். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025ல இந்திய டூர் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 2023-2024 திஸ் டைம் ஃபார் ஆப்பிரிக்கால செஞ்சுரியன்ல நடந்து முடிஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. நான் நேற்றுக்கு ரிவ்யூ ப்ரிவ்யூ வீடியோல சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட கை ஓங்கி இருக்குது, சவுத் ஆப்பிரிக்கா அதிகமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்தியா உள்ள வரலாம் அப்படிங்கறத சொல்லும் பொழுது நியூ பால் வரதுக்கு முன்னாடியே ஒரு எல்கரை எடுத்துட்டாங்க அப்படின்னா, எல்கர் நியூ பாலுக்கு முன்னாடி எல்கர் பிளஸ் இன்னொரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி 2 விக்கெட் நியூ பால் கிடைக்கும் போது எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியும், எல்கரோட விக்கெட்டுக்கு இந்தியா டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, சொல்லியிருந்த சென்ஸ் இது பண்ணலாம். ஓகே, அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா இந்தியா பேட்டர்ஸ் பேட்டிங் பண்ணி நாளைக்கு பேட்டிங் பண்ணா இந்த டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறது போகும், 5வது நாள் வரைக்கும் அது போகும் அப்படிங்கறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணி இருந்தோம். ஆனா இன்னைக்கு எல்கரையும் எடுக்க முடியல, மார்க் ஹென்சனையும் எடுக்க முடியல. இத்தனைக்கும் 9 பேட்ஸ்மேன்களோட தான் ஆடினாங்க. இப்ப டெம்பா பவுமா ஆடல. இன்னைக்கு இந்தியா பவுலிங்ல எதுவுமே பண்ணல, பேட்டிங்ல எதுவுமே பண்ணல. இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் யார் ஆடினாங்க இந்தியா சைடுன்னு சொல்லிடுறேன். விராட் கோலி, பும்ரா, KL ராகுல், வேற யாருங்க, ஸ்ரேயாஸ் ஐயரை கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இவங்க தாங்க இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஆடினாங்க. எனக்குன்னு சில எல்லைகள் இருக்குது, ஓகேங்களா, பட் அந்த எல்லையை தாண்டி நானும் போக கூடாது. ஒண்ணுமே பண்ணலங்கிறது சொல்றதே வந்து ஒரு மாதிரி அபத்தமா என் சைட்ல இருந்து இருக்குதோன்னு எனக்கு தோணுது. ஒரு டெஸ்ட் மேட்ச் நான் பாக்குறேன் அப்படின்னா அந்த கவனத்துல இருந்து நான் செதறக்கூடாது அப்படின்னா இது இருக்கணும், பேட் அண்ட் பால் காம்படிஷன் இருக்கணும், ஃபாஸ்ட் பாலர்ஸ். ஸோ இந்தியாவில் எனக்கு நடக்கிற டெஸ்ட் மேட்சோட ஓவர்சீஸ் நடக்கிற டெஸ்ட் மேட்ச் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பால் சர்க்கு ஸ்டெம்புக்கு வரும். எப்படா அந்த டாப் ஆஃப் த ஆஃப் ஸ்டெப் உடைக்கும், எப்படா வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு லேட் ஸ்விங் ஆகும், லேட் அவுட் ஸ்விங் ஆகி ஒரு பேட்டோட எட்ஜ் எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் செகண்ட் ஸ்லிப்புக்கு போகும், இல்ல விக்கெட் கீப்பருக்கு அவுட் ஆவாங்க, எப்ப ஷார்ட் பால் வரும், எப்ப ஃபுல் லென்த் பால் வரும், இதை நம்ம எதிர்பார்த்து இருக்கும் பொழுது டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, எப்பயாவது ஒரு தடவை தான் 4 போகும், எப்பயாவது ஒரு தான் 6 அடிப்பாங்க. இந்தியன் டீமோட பவுலிங் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் ஐயோ என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. புலம்பு விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நல்ல டெஸ்ட் கிரிக்கெட் பாக்குறதுக்கு நான் ஐயோ இந்தியா ஜெயிக்கல ஐயா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெஸ்ட் கிரிக்கெட் இருக்கணும். நான் டெஸ்ட் கிரிக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்தியன் டீம் பேட்டிங் பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு. அதான் பிரச்சனை, பவுலிங் பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு, உப்பு சப்புன்னு இல்லாத ஒரு பவுலிங். இன்னைக்கு ஆல்ரெடி நான் வேற விஷயம் சோகத்துல இருக்கேன். ஆமா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தனால சோகத்துல இருக்கிறேன். பட் இந்த சோகத்தையும் தாண்டி சரி கிரிக்கெட் நம்ம மீட் எடுக்கணும்னு பார்த்தா கிரிக்கெட்ல அது இன்னொரு சோகம் மாதிரி உப்பு சப்பு இல்லாத ஒரு ஆதிக்கம் நிறைஞ்ச ஒரு பேட் அண்ட் பால் காம்படிஷன் இல்லாத ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதாவது பிரசித் கிருஷ்ணா வந்து இன்னைக்கு டவுன் த லெக் சைட் மார்க் ஹென்சன் போற ஐயா டவுன் த லெக் சைட் நீங்க ஹைட்டுக்கு உங்க ஆங்கிள் கிரியேட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது ஈஸியா 4 போவங்கயா. உங்களுக்கு என்ன ஒயிட் பால் கிரிக்கெட்ல தூக்கி ஃபீல்டர் பின்னாடி நிப்பாட்டி வைக்கிறது, ஃபைனல் நிப்பாட்டி வைக்கிறது, டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்லிப் ஃபீல்டர் கல்லிலையும் இங்கெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு இன்சைட் சர்க்கிள் நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ஃபீல்டர் தூக்கி பின்னாடி நிப்பாட்டி வைப்பாங்க. அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட். பிரசித் கிருஷ்ணா டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டாரு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயதேவ் நட்கர் இதே கிரவுண்ட்ல செஞ்சுரியன்ல டெபியூ ஆனாரு. அப்ப போட்டு சமத்தே அடிச்சாங்க. இதே மாதிரி 2014ல ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பாலர் டெபியூ ஆனாரு. அவருக்கு ஒரு கேட்ச் ஒன்று விட்டாங்க. ஓகேங்களா, அவர் யாருங்கிறத நீங்க தேடி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடல. பங்கஜ் சிங் பேர் சொல்லிட்டோம். ஓகேங்களா, இவங்க பேரை தாண்டி எனக்கு பிரசித் கிருஷ்ணாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா அவரோட ஹைட்டு, இங்க வந்து ஒரு டென்னிஸ் பால் பவுன்ஸ் இருக்கும், இதுல எப்படி போட போறாரு, ஹிட் த டெக் அடிக்க போறாரு. முகேஷ் குமார்னு சொல்லும்போது முகேஷ் குமார், ஆனா எனக்கு முகேஷ் குமார் இந்த அளவுக்கு ஒரு லூஸ்லெஸ் போட்டிருக்க மாட்டாருங்கிறத மட்டும் நான் கேரண்டடா சொல்லுவேன். ஓகேங்களா,
பட் பிரசித் கிருஷ்ணா கிட்ட நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பிரசித் கிருஷ்ணா டோட்டலா மண்ணலி போட்டாரு. பிச்சு வந்துங்க ஃபர்ஸ்ட் டே மாதிரி செகண்ட் டே மாதிரி தேர்ட் டே ரொம்ப பேட்டிங் இம்ப்ரூவ் ஆகி இருந்தது. ஃபர்ஸ்ட் டே பேட் பண்றது ரொம்ப கஷ்டம், செகண்ட் டேல வந்து பேட் பண்றது கொஞ்சம் ஓகே பெட்டரா இருக்குது. பட் தேர்ட் டேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குட் லெங்க் பிளேஸ் ஓகேங்களா, அங்க மட்டும் தான் பால் பிச் பண்ணீங்கன்னா எழுந்து வரும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்த யூஸ்டு ஏரியாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த இடத்துல மட்டும் தான் பாத்தீங்கன்னா குத்துனா பால் கொஞ்சம் ஈஸியா ஆடிடலாம். பிரசித் கிருஷ்ணா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹைட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓவருங்க மார்க் ஆன்சன் லெக் சைட் போட்டு அந்த ஒரு ஓவர் மட்டும் லைனை பிடிச்சி போட்டுட்டு இருந்தார். நான் அந்த 4 பால் எனக்கு தெரிஞ்சு பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச்ல போட்ட நல்ல பால் நினைக்கிறேன். எப்படி பிரசித் கிருஷ்ணா டெஸ்டுக்குள்ள பிரசித் கிருஷ்ணா எப்படி சர்வை பண்ண போறாரு, பிரசித் கிருஷ்ணாக்கு திரும்பி எப்படி சான்ஸ் கிடைக்கும். அடுத்த மேட்ச்ல பிரசித் கிருஷ்ணா வந்து அவரு ஐயோ கடவுளே செகண்ட் இன்னிங்ஸ்லயாச்சும் வந்து நல்லா போட்டு பேர் எடுப்பாரு அப்படிங்கிறது நினைச்சா ஒரு பவுலர் அடி வாங்குறது பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். தோக்குறத தாண்டி தோக்குறதுல எப்படி தோத்துருக்காங்கிறது இருக்குல்ல, அதுதான் இங்க எனக்கு மாதிரி சங்கடமாவே இருக்குது. ஏன்னா டோட்டலி டிசப்பாயின்மெண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஓகேங்க, இப்ப ஷர்துல் தாக்கூர் எடுத்துக்கோங்க, அவர் இதுக்கு முன்னாடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு மேட்ச் அடுத்த மேட்ச் அவருக்கு சான்ஸ் கிடைக்கும். பட் பிரசித் கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு, எங்க போவாரு? உங்களுக்கு அந்த கேப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு பேர் நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ரஞ்சி ட்ரோஃபி வரப்போது பாருங்க. இப்போ செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறைய பேர் இந்த நகோஸ்வால் எல்லாம் ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. முகேஷ் குமார் ஒரு மேட்ச் ஆடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பட் முகேஷ் குமார் ஆடிட்டு திருப்பி எதுக்கு பிரசித் கிருஷ்ணா முகேஷ் குமார் வெஸ்ட் இண்டீஸ் எதுக்கு ஆட வச்சாங்க ஒரு கேள்வி எனக்குள்ள வருது. முகேஷ் குமார் ரெட் பால் ஆடி இவரோட நல்லா போட்டிருக்காங்க. நவதீப் சைனி ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கொடுத்திருக்க இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு இந்த கேப் அப்படிங்கிறது வருது, நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறீங்க, அது எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் தெரியுங்களா? சரிப்பா, ஃபர்ஸ்ட் மேட்ச் எனக்கு பிரஷர் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் தடுமாறுறேன், ஃபர்ஸ்ட் பால் தடுமாறுறேன், ஃபர்ஸ்ட் ஸ்பெல் தடுமாறுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லுக்கு அப்புறம் கூட செகண்ட் ஸ்பெல்ல நான் தடுமாறுறேன், ஒரு நாள் தடுமாறுறேன், 2வது நாள் தடுமாறுறேன் அப்படின்னா என்ன பிரசித் கிருஷ்ணா அப்படிங்கிறது எனக்கு சீரியஸ்லி தோணுச்சு. ஷர்துல் தாக்கூர் பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கௌஷிக்னு ஒருத்தர் இருக்கார், நான் பார்த்துருக்கேன், கர்நாடகாவோட ஃபாஸ்ட் பாலர். அவரோட லைன்ல இருந்து ஷர்துல் தாக்கூர் 2 பேரோட பேஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷர்துல் தாக்கூர் வந்து நேத்திக்கும் எல்கருக்கு ஒரு ஷார்ட் பால் போட்டாரு, கேஎல் ராகுல் மிஸ் பண்ணாரு. இன்னைக்கு எல்கர் அவரோட விக்கெட் தான் எடுத்தாரு. ஆனா ஷர்துல் தாக்கூர் ஐ திங்க் எனக்கு புரியலங்க, எனக்கு கேப்டன் சொல்லிருக்கணுமா, கோச் சொல்லிருக்குமா, இல்ல பவுலிங் கோச் சொல்லிருக்குமா, யார் என்ன சொல்லிருக்கணும் எனக்கு தெரியல. ஷர்துல் தாக்கூர் அந்த ஷார்ட் பால் போடுறாரு. பட் இன்னைக்கு அந்த ஷார்ட் பால் தொடர்ந்து போட்டுட்டு அடிச்சு நேத்திக்கு தப்பட்டோம். பட் இன்னைக்கு அவங்க லீடிங் அடி கூட அடிங்க சொல்லிருக்கலாம், அடிக்கவும் கூடல. ஷர்துல் தாக்கூர் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணி தூக்கி போட்டாங்க. மார்க் ஆன்சன்லாம் இப்படி போட்டா நானே 100 அடிப்பேன் அசால்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஷர்துல் தாக்கூர் போட்டு அவர் அடிச்சாரு. ஆனா 2 ஜீவன்கள் மட்டும் டீசென்ட்ங்க. சிராஜ் பரவாயில்ல, சிராஜ் டீசென்ட். ஆனா ஜஸ்பிரீத் பும்ராங்கிற ஒரு மனுஷங்க, எப்பா அந்த மனுஷன் என்னமோ தெரியல, மனசுல புலம்பல நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மனுஷன் மட்டும் ஒரு பக்கம் நல்லா கன்சிஸ்டண்டா ஆங்கிள் கிரியேட் பண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு. பட் ஷார்ட் பால் ஏன் போடலங்கிறது தெரியல. திரும்ப நான் பும்ரா பத்தி தான் பேசுறேன். பும்ரா சூப்பரா போட்டாரு, அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டாரு, அண்ட் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், கேஎல் ராகுலோட பேட்டிங்னா இந்த பக்கம் பும்ராவோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. ஸோ பவுலிங் இந்தியா பொறுத்த ஸ்டாண்டர்ட் ஒஸ்ட் தி கோர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேட்டிங்ல வந்து செட் பண்றாரு, ரோஹித் சர்மாவை செட் பண்றாரு. ரோஹித் சர்மா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா குட் லெங்க்ல பால் பிச்சா வச்சா நின்று இருந்தாரா, டப்புனு பால் ஃபுல் லெங்க்ல வந்தோடனே அவர் அந்த பால் எக்ஸ்பெக்ட் பண்ணல, போல்ட் அடிச்சது. ரோஹித் சர்மா ஓகே போல்டு. திரும்பி அடுத்து வரவங்க ஜெய்ஸ்வால் போய் இப்படி எடுத்துட்டாரு, பார்த்த கிளவுல அடிச்சிச்சு, கிளவுல லைட்டா பால் நிக்காகி போயிடுச்சு. அடுத்தது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல், அஸ்வின், ஷர்துல் தாக்கூர் இவங்களோட விக்கெட். எஸ்பெஷலி இதுல வந்து ஸ்ரேயாஸ் ஐயரோட விக்கெட். ஸோ அவரோட ஸ்டான்ஸ் நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி, அவர் T20 ஸ்டான்ஸ் எடுப்பாரு. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த ஸ்டான்ஸ் அது அவ்வளோ, அது அட்டாக்கிங் ஸ்டான்ஸ், டிஃபென்ஸ் பேட்டர் ஐ திங்க் கீழே கொண்டு வரதுக்குள்ளே போயிடும். இப்ப கில்லோட விக்கெட்லாம் எடுத்துக்கோங்களேன், கில் சூப்பரா ஸ்ட்ரைட் டிரைவ் ஒன்று ஆனாரு, பஞ்ச் ஒன்று பண்ணாரு ஸ்ட்ரைட்ல, அப்புறம் ஒரு டிரைவ் ஒன்று ஆனாரு, சூப்பரா ஆனாரு. திரும்பி மார்க் ஆன்சன் அவரோட ஹைட்ல இருந்து டப்பு உள்ள ஒரு யார்க்கர் லெங்த் ஒன்று போட்டுறாரு. திரும்பி ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஆல்ரெடி ஒரு எட்ஜ் தப்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன், எட்ஜ் அவரு தான் நினைக்கிறேன். திரும்பி அவருக்கு ஒரு ஃபுல்லா ஒன்று போட்டாங்க. ஆமா, அப்படி யாராவது ஒரு மாதிரி அப்ரைட் ஸ்டான்ஸ்ல யார் எடுத்து நிக்கிறாங்களோ, பெட்டிங்கமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிராஜ் உள்ள போட்டாரு காலி. அது ரொம்ப லேட்டா பண்ணாங்க. ஆனா மார்க் ஆன்சன் ஒரு மாதிரி எப்படி தெரியுமா இருக்கணும், விக்கெட் எடுப்பேன் எனக்கு வீக்னஸ் கிளியரா தெரியுது. எல்கர் ஷார்ட் பால்ல தான் அவுட் ஆகுறாங்க, ரூத்லெஸ்ஸா இருக்கணும், போங்க ஷார்ட் பால் போங்க, 10 பால் 20 பால் ஷார்ட் பால் போட்டு அடிச்சுட்டே இருங்க, போடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கணும். பட் இங்க ஒரு அப்ரைட்ல ஒரு பேட்டர் நிக்கிறாரு, அவருக்கு வேற ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அடுத்து உள்ள யார் அப்படிலாம் கிடையாது, போடுவேன் 2 பாலுக்கு அப்புறம் டப்பு டப்பு டப்புன்னு உள்ள போடுவேன் காலி. கில்லு நீ அடிக்கிறியா, நீ ஆடுறாஜா அப்படின்னு சொல்லி டக்கு உள்ள ஒரு பால் போல்டு.
அடுத்து ஜெய்ஸ்வாலுக்கு வெளில பர்கர் எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. டக்குனு பார்த்தா திரும்பி, ஏன்னா போன இன்னிங்ஸ் நான் அப்படிதான் எடுத்தேன், திரும்பி ஒன்று எடுக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. காகிசோ ரபாடா நீ எவ்வளோ பெரிய பேட்டர் ஆனாலும் இருங்க, ஓகேங்களா. எங்களுக்கு கண்டிஷன் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குயிக்னஸ் வராது, எஸ்பெஷலி சப்கார்டினேட் பேட்டர்ஸ் வராது. ஸோ உள்ள போட்டாரு, காலி. ஸோ ரோஹித், கில், ஸ்ரேயாஸ் அண்ட் கேஎல் ராகுல் 24 பால் எல்லாம் ஆடிட்டீங்க சார். ஆனா அந்த அவுட் சைட் ஆஃப் பால் தொட்டிருக்க வேணாம சார். அஸ்வின் வந்தாரு, புவர் ஷாட் அண்ட் கரெக்டா கல்லில. எல்லையற்ற ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நடந்தா, எல்லையற்ற ஒரு கிரிக்கெட் நடந்தா எப்படி ஆடி இருப்பாங்களோ அஸ்வின் அப்படிதான் ஆடினாரு ஒண்ணு. அதுக்கப்புறம் ஷர்துல் தாக்கூர் பவுன்ஸ் வரும், பட் எட்ஜி எடுத்து அவுட்டு. ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாங்க சொல்றேன், அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அவங்க ஆடவே இல்லை. அஸ்வினோட ஸ்டாண்டர்டுக்கு அஸ்வின் அட்லீஸ்ட் 30 ரன் அடிச்சிருக்கணும். ஷர்துலோட ஸ்டாண்டர்டுக்கு ஷர்துல் அட்லீஸ்ட் ஒரு 50 ரன் அடிச்சிருக்கணும். ஸ்ரேயாஸ் ஐயர், கில் இவங்க எல்லாமே நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இது வந்து புது இந்தியன் பேட்டிங் டீம், ஓகேங்களா. டிரான்சாக்ஷன் பீரியட்ல தான் இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி ஆல்ரெடி பார்த்தாச்சு. 2013 ஹோம்ல இங்கிலாந்து கிட்ட இந்தியா அடி வாங்குவாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ்ல போயிட்டு இந்தியா பேக் டு பேக் அடி வாங்குவாங்க. பட் நல்லா பண்ணாங்க 2014 நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஓகேங்களா. சான்ஸ் கொடுப்பாங்க கில்லுக்கு. எனக்கு தெரியும் ஸ்ரேயாஸ், எனக்கு தெரியல ஸ்ரேயாஸ் டெஸ்ட்டுக்கு அவரு வேணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அவர் டெஸ்ட்டுக்கு வேணாம், நீங்க T20 ஓடிஸ்க்கு ட்ரை பண்றீங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸ்ரேயாஸ் டெஸ்ட்டுக்கு வேணாம், நீங்க நம்பர் 4ல நீங்க இப்பவே யாராவது ஒருத்தங்க கிரியேட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. டொமஸ்டிக்ல கிடப்பாரு பாருங்க, அபிமன்யு ஈஸ்வரன் நீங்க மிடில் ஆர்டர்ல ஆடுங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. இல்ல சர்ஃப்ராஸ் இருக்காரு, பிரதோஷ் ரஞ்சன் போல் இருக்காங்க. ஸோ அவங்க மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு போகலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் பெஞ்ச் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சான்ஸ் கொடுங்க. இல்ல கண்டிப்பா நான் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். ODI T20ல நீ 10 மேட்ச் ஃபெயில் ஆகும், 10 மேட்ச்லயும் நான் உனக்கு 10 மேட்ச்ல ஃபெயில் ஆகும், அடுத்த 10 மேட்ச் உனக்கு கன்ஃபார்ம் எனக்கு கொடுப்பேன். நான் நடந்தேன், ஓகேங்களா. டெஸ்ட்டுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்கள் வேண்டாம், என்னை பொறுத்தவரையில் வேண்டாம். சுப்மன் கில் 1 டவுன்ல ட்ரை பண்ணட்டும், போகட்டும், பார்ப்போம். ஒரு சீரிஸ் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்ட் ஆன சீரிஸ்ல ஸ்ரேயாஸ் ஐயர் ஆனா நல்லா ஆடிடுவாரு, கில்லும் நல்லா ஆடிடுவாரு. பட் ஓவர்சீஸ்ல வரும்போது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த மேட்ச்ல ஸ்ரேயாஸ் ஐயர் தான் ஆடுவாரு, இன்னொரு பக்கம் கில்லு தான் ஆடுவாங்க. இல்ல பேக் ஸ்கேம்ஸ் ஏதாவது சொல்லி ஏதாவது ஒருத்தர் கில் ஸ்ரேயாஸ் ஏற்படுத்துறாருன்னா அவ்வளவுதான், அவரோட கதை முடிச்சு ஒருத்தவங்க இறக்க போறாங்கன்னு அர்த்தம். பட் இப்போ அடுத்த மேட்ச்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும். அடுத்த மேட்ச்ல இவங்க கிட்ட பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கிறேன். ரோஹித் சர்மா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட் இருக்கிறாருன்னு தெரியல, இல்ல டவுனா தான் இருக்கிறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தாரு அப்படின்னா கேப்டன்சி கேஎல் ராகுல்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்கமிங் டீம் வெயிட் பண்ணலாம், கொடுக்கலாம், தப்பு கிடையாது. வெயிட் பண்ணலாம், கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ருட்ராஜ் கிக்வாத் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அபிமன்யு ஈஸ்வரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள பேட் பண்ண மீன்ஸ் அவங்கள ட்ரை பண்ணலாம். அந்த WDC 25 இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும். அதுதான் செய்யணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கேப்டன்சியிலே கொடுக்கல, கேப்டன்சியே மாத்தி கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு போகும்போது பேட்டிங் ஆர்டர் மாற்ற மாட்டேனா. அதுக்கப்புறம் வந்து ஹர்தீப் சிங் டெஸ்ட் பவுலிங்க்கு கொண்டு வாங்க சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தோம், அவர் சப்போர்ட் இருந்தாரு. அவர் ஆர்ம் ஸ்பீட் அவர் இம்ப்ரூவ் பண்ணிட்டு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வரட்டும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அது அவரை கொண்டு வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்னால இதை நான் பேசல, ஆல்ரெடி இதை நான் பேசின விஷயங்கள் தான். அகைன் நான் தான் பேசியிருக்கிறேன். விராட் கோலி மட்டும் தனியா எதுக்குங்க அவர் ஆடுறாருங்கிற மாதிரி ஆனாரு. பட் சீரியஸ்ல சூப்பரா இருந்தார். அவர் மட்டும் வேற மாதிரி ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தாரு. விராட் கோலியோட பேட்டிங் விராட் கோலி மட்டும் தான். விராட் கோலி அந்த ஃபுல்லா போடும் பொழுது அந்த ஃபிளிக் ஆடி சூப்பரா ஆனாருங்க. டவுன் லெக் சைடு ஃபிளிக் ஆடி ஐ திங்க் சூப்பரா ஆடிட்டே இருந்தாரு. டேய் இவனுக்கு இப்படி ஒரு எதிரி வராங்கடா, இவனுக்கு இவன் தான் இப்படி ஒரு வில்லன்டா, அவனுக்கு இப்படி ஒரு ஹீரோடா அப்படிங்கிற மாதிரி அதை நீங்க விராட் கோலி மட்டும் தான் பண்ணாரு. மற்றவங்க யாருமே அதை பண்ணல. பெரிய வெறுப்புங்க. நான் ஜெய்ஸ்வால் ஓகே அவுட் ஆயிட்டு போயிட்டீங்க, குறை சொல்ல மாட்டேன். கில் நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். அண்ட் ரோஹித் சர்மா ஐ திங்க் அவரோட டெசிஷன்ஸ் ஐ திங்க் அவர் ரொம்ப பக்கத்துல இருக்கிறாரு. ஐ திங்க் காலம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐம் நாட் ராங், தெரியல. அவர் பட் பண்றாரு. இன்னும் மறந்துடாதீங்க, இங்கிலாந்துல ஒரு சூப்பரா பிளே பண்ணாரு. மறந்துடாதீங்க இங்கிலாந்துல ஒரு சூப்பரா பண்ணாரு, மறந்துடாதீங்க. அண்ட் நான் கில், ஜெய்ஸ்வால் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணாக்கு பதில் அடுத்த மேட்ச் நான் முகேஷ் குமார் உள்ள கொண்டு வருவேன். அண்ட் அங்க யாராவது ஆடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க நல்லா ஆடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களை நான் கொண்டு வருவேன். பிரசித் கிருஷ்ணா போன மேட்ச்ல 5 ரன் எடுத்தாரு, மறந்துடாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அன்அஃபிஷியல் மேட்ச்ல 5 ரன் எடுத்தாரு, அதையும் மறந்துடாங்க. அதை வச்சுதான் வந்து எடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். அடுத்த மேட்ச்ல ஜடேஜா அஸ்வின் பதில் உள்ள கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சில மாற்றங்களும் வருவாங்க. அண்ட் பார்ப்போம். ஹாப்பி நியூ இயர். அண்ட் இடையில நிறைய வீடியோஸ்லாம் வருது, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பக்கம் டாமினேட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இவங்களுக்கு இதுதான் தெரிஞ்சு போச்சு.
பெரிய ஸ்கோர் அடிச்சு போட்டோம், ட்ரை பண்ணுவோம், ஃபைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபைட் பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. மார்க் ஆண்டர்சன் ஆல்ரெடி அவர் பேட் சுற்றி நான் பார்த்துருக்கேன். இந்த வேர்ல்டு கப்பில் 75 ரன் இங்கிலாந்துக்கு எகென்ஸ்டா வேங்கடையில் ஒன்று அடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ ஓடிஐ சீரிஸ் ஒன்று நடந்துச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டா கொஞ்சம் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி. அப்போ கூட கொஞ்சம் பேட் எடுத்து சுற்றினாரு. ஸோ மார்க் ஆண்டர்சன் கொஞ்சம் பேட் எடுத்து ஆடுவாருங்க, பெருசாக அது கிடையாது. பட் ஆண்ட்ரே பர்கர் வேற மாதிரி போட்டாரு. இந்த டென்னிஸ் பால் பவுன்ஸ்ல நல்லா குத்தி தேர்ட் டே எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் டே எப்படி போடணுங்கிறது மாதிரி சூப்பரா போட்டாங்க. அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அதோ பண்ணிட்டு போட்டுட்டே இருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் கோட்ஸே விட பர்கர் சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. அந்த அடாப்டேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்துல இருந்து எல்கரோட பேட்டிங், டெம்பா பவுமா ஐயோ சரியான ஒரு வேலை செஞ்சாரு. இந்த மேட்ச் இந்தியா எங்க தோத்தாங்கன்னா டாஸ் தோத்தாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, எப்படின்னா இவங்க டாஸை வின் பண்ணி இப்படி பண்றாரு, அப்போ பிச்சு போக 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 ஏன்னா ஃபேஃப் 199 அடிச்சிருக்காரு, மர்கர் 150+ அடிச்சிருக்காரு, கேஎல் ராகுல் 100 அடிச்சிருக்காரு. அந்த ஃபேஃப் அடிச்ச மேட்ச்ல ஸ்ரீலங்கா நல்லா விளையாண்டுருப்பாங்க. இதெல்லாம் நான் சொன்னேன். இருக்கலாமா அந்த இங்கிலாந்து வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் 2020 நினைச்சேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஒன்று சொல்லிட்டே இருந்தேன், இப்படிலாம் நடக்கும்போது டாஸை கரெக்டாக வின் பண்ணாங்க. பிச்சு முதல் நாள் 2 நாள் 3 நாள் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த 3ஆம் நாள் பிச்சிலையும் 3ஆவது நாள் பிச்சில் இந்தியன் பேட்டர்ஸ் வந்தா எப்படி போடணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். 3ஆம் நாள் பிச்சில் 2ஆம் நாள் பிச்சில் இந்தியன்ஸ்கள் வந்தா எப்படி போடணும், அது ஆப்போசிட் அதாவது இங்கிலாந்து டீம் வந்தா எப்படி போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. பட் இந்தியன் பேட்டர்ஸ் பவுலர்ஸ்களுக்கு இங்க என்ன பண்ணணுங்கிறது பிரச்சனை. லேக் ஆஃப் எஜுகேஷன், லேக் ஆஃப் பிச் நாலேஜ். ஓகே, கேஎல் ராகுல் ஹட்ஸ் ஆஃப், உங்களோட செஞ்சுரியன் 2வது 100 அடிச்சிங்க, நல்லா இருந்துச்சு. விராட் கோலி ஒன் மேன் ஷோவா பிளே பண்ணாரு, நல்லா இருந்துச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா சூப்பரா பிளே பண்ணீங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஓவரால் டாஸும் கிடைச்சிச்சு, கிளைமேட்டும் அவங்களுக்கு கை கொடுத்துச்சு, எல்லாமே ஓகே. எல்கரோட ஒரு ஃபைட்டிங் ஒரு 100. ஸோ ஐ திங்க் அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். அண்ட் மார்க் ஆண்டர்சனோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செம்மையா ஒன்றும் பண்ணல பவுலிங்ல, பட் பேட்டிங்ல சூப்பரா பண்ணாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல செம்மையா பவுல் பண்ணி கில்லு அண்ட் ஸ்ரேயாஸ்லாம் ஐ திங்க் காலி பண்ணாரு. பர்கரோட 4 ஒன்று இங்கிடி ஞாபகப்படுத்தின 2018 அப்படிதான் டெபியூட்டட். ஓகே டன், முடிஞ்சிச்சு வீடியோ. இதான் வருஷ கடைசி போட்டு இந்தியாவுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெடி ஆகுங்க, ஏன்னா டிரான்சாக்ஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது இல்லை, அது ரெடி ஆகுங்க. எங்கள் ஜெனரேஷனில் நாங்கள் பல டிரான்சாக்ஷன் பீரியட் பார்த்துட்டோம், பட் இப்போ தயாராக ஓகேங்களா. அப்புறம் இந்த செஞ்சுரியனில் டெஸ்ட் மேட்ச் இந்தியா தோத்ததுக்கப்புறம் திரும்பவும் 692, 696, 2001, 2006, 2010, 2013, 2018, 2021, இப்போ 2023. இந்தியா இது வரைக்கும் 2023 சேர்த்து 9 தடவை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டிராவல் பண்ணி போயிருக்கிறாங்க, டெஸ்ட் சீரிஸ் ஆட போயிருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒன்றுத்துல கூட டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சதே கிடையாது. அண்ட் அந்த ஒரு பெரும் சோக சாதனை இந்தியாவை பின்தொடர்கிறது. அந்த ஒரு கிராண்ட் ஒரு சாதனையை சவுத் ஆப்பிரிக்கா தக்க வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்த போட்டி ஜெயிச்சாலும் சீரீஸ் லெவல் ஆகும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சீரீஸ் ஜெயிக்க முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி பல கேப்டன்ஸ் போனாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. தோனிக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது, விராட் கோலி கேப்டன்ஸ்ல அந்த வாய்ப்பு. எல்லாருக்குமே, அதாவது தோனி டீமுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது, விராட் கோலி டீமுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சு. ரோஹித் சர்மாவோட டீம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சிறப்பான டீம் கிடையாது, ஓகேங்களா. பட் ஓகே, இந்த டீமுக்கு ஓரளவு வாய்ப்பு கிடைச்சது, அதை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பட் பார்ப்போம் வாய்ப்பு கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பிஃபோர் த டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பட் போன தடவை ஜெயிக்க வேண்டியது கேஎல் ராகுல் கோலி, அப்பயும் கேஎல் ராகுல் விட்டார். ஆமாம், ஸோ இந்த சாதனை தொடர்றது அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் இதுக்கப்புறம் எவ்வளோ விளையாட போகிறாங்கலாம் தெரில. இந்த சீரீஸ் எப்போ வரப்போகுதுன்னு தெரில. ஸோ பார்த்தாச்சு, வருங்க என்ன பண்ண போகிறாங்களோ. ஸோ பேசுவோம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.